வணக்கம் நண்பா. அவன் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்ற தீராத கனவோடு எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இளைஞன். அவன் தினமும் தன் வேலையில் கடினமாக உழைக்கிறான், தேவைக்கு அதிகமாக கற்றுக்கொள்கிறான். இருந்தாலும் அவனால் தன் வாழ்வில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது அவனிடம் இருந்த அதீத பயம். இப்படியே போனால் தன் பயம் தனது மொத்த எதிர்காலத்தையும் வீணாக்கிவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட அவ்விளைஞன் தன் குழப்பத்துக்கு தீர்வு காண ஒரு துறவியிடம் சென்றான். அவரிடம் தனது பயத்தை பற்றியும் அதனால் தனது வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகளை பற்றியும் கூறி, எனது பயத்தை முற்றாக அழித்தொழிப்பது எவ்வாறு, அதற்கான வழியை நீங்கள் தான் எனக்கு காட்ட வேண்டும் என்றான். அதற்கு அந்த துறவியோ, மகனே, வாழ்வில் நீ செய்ய வேண்டும் என நினைத்து ஆனால் உனது பயத்தினால் என்று வரை செய்யாமல் இருக்கும் காரியம் ஒன்றை சொல் என்றார். அதற்கு அந்த இளைஞனோ, சிறு வயதிலிருந்தே வில்வித்தையில் கை தேர்ந்தவனாக வேண்டும் என்பது எனது ஆசை. அதற்காக வில்வித்தை கற்றுத்தரும் ஒரு பள்ளியில் சேர்ந்து நான் பயிற்சியும் செய்தேன். ஆனால் என்னால் என்றும் ஒரு இலக்கை சரியாக குறிப்பார்த்து அடிக்க முடிந்ததில்லை. அதனால் அங்கிருந்த அனைத்து மாணவர்களும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் அந்த பள்ளிக்கு செல்வதையே நிறுத்திவிட்டேன் என்றான். அதற்கு அந்த துறவியோ, அப்பள்ளியில் நீ வில்வித்தைக்கான அனைத்து அடிப்படைகளையும் கற்றுவிட்டாயா என கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், நான் அங்கு பல வருடங்கள் பயிற்சி செய்தேன், வில்வித்தையில் உள்ள அனைத்து நுட்பங்களையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு அந்த துறவியோ, என்னுடன் சில நாட்கள் தங்கு, நான் உன்னை ஒரு சிறந்த வில்வித்தைக்காரனாக மாற்றுகிறேன் என்றார். அந்த இளைஞனது மனமோ குழப்பமடைந்தது. பல வருடங்களாக ஒரு சிறந்த பள்ளியில் மிகச்சிறந்த ஆசானால் கற்றுத்தர முடியாத வில்வித்தையை இத்துறவி எப்படி சில நாட்களில் கற்றுத்தருவார் என அவன் தன்னுள்ளேயே கேட்டுக்கொண்டான். இருந்தாலும் தனது சந்தேகத்தை வெளியே காட்டாமல் துறவியின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவரோடு தங்கினான். அடுத்த நாள் காலை எழுந்து துறவியிடம் வந்து, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டான். உனக்கான உணவுகளை கட்டி எடுத்துக்கொண்டு அதோ தெரிகிறதே அந்த மலையில் ஏறி பயிற்சி செய். சூரியன் மறைவதற்கு சில மணி நேரங்கள் முன்னதாக உனது பயிற்சியை முடித்துவிட்டு கீழே இறங்கி வா என்றார் துறவி. அந்த இளைஞனும் துறவி காட்டிய மலையில் ஏறி சூரிய உதயத்தோடு தனது பயிற்சியை ஆரம்பித்தான். தனக்கு முன்னால் ஒரு சிறிய இலக்கை வைத்துவிட்டு தன் வில்லை எடுத்து அதில் அம்பை பொருத்தி அந்த இலக்கை நோக்கி எய்தான். அம்பு அந்த இலக்கை கச்சிதமாக தாக்கியது. ஆச்சரியம் அடைந்த அவன் மீண்டும் அம்பை எறிந்தான். அது மீண்டும் இலக்கை கச்சிதமாக தாக்கியது. அவன் அம்பெறிந்து கொண்டே இருந்தான். அது இலக்கை தாக்கிக் கொண்டே இருந்தது. சூரியன் மறையும் நேரமும் வந்தது. மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைந்தான் அந்த இளைஞன். துறவியிடம் ஓடோடி வந்து, குருவே, பல வருடங்களாக நான் வில்வித்தை கற்று வருகிறேன். ஆனால் அதில் ஒரு நாள் கூட என்னால் இலக்கை குறிப்பார்த்து அடிக்க முடிந்ததில்லை. நேற்று உங்களை சந்தித்தேன். அடுத்த நாளே நான் ஒரு மிகச்சிறந்த வில்வித்தைக்காரனாக மாறிவிட்டேன். உங்களது சக்தியை நான் குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அதை கேட்டு சிரித்த அத்துறவி, சக்தியா? நான் உனக்கு எந்த சக்தியையும் தரவில்லை. மாறாக நீ உனது சக்தியை தடையின்றி வெளிப்படுத்த ஒரு இடத்தை காட்டினேன் என்றார். அதற்கு அவ்விளைஞனோ, நீங்கள் சொல்வது எதுவும் புரியவில்லையே குருவே என்றான். அதற்கு அக்குருவோ, மகனே, நீ இயற்கையிலேயே வில்வித்தையில் ஆர்வமுடையவன். அந்த ஆர்வத்தால் நீ அதிலுள்ள அனைத்து நுட்பங்களையும் கற்றாய், திறமையானவனாக மாறினாய். ஆனால் அத்திறமையை வெளிக்காட்ட நீ பயம் கொள்கிறாய். உன் வில்வித்தையை யாராவது குறை கூறி விடுவார்களோ, அதில் நீ ஒரு தவறை இழைத்து விட்டால் அதை பார்த்து கிண்டல் அடிப்பார்களோ என நீ பயம் கொள்கிறாய். அதனால் உன் திறமையை மக்கள் முன்னால் வெளிக்காட்டும் நேரத்தில் அப்பயம் உன்னை ஆட்கொண்டு விடுகிறது. அதை பார்த்து மக்கள் கிண்டல் அடிக்க உன் திறமை மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. அந்த மலை உச்சி மீது நீ தனியே பயிற்சி செய்யும் போது அங்கு உன்னை பார்ப்பதற்கோ உனது திறமைகளை அளவிடவோ யாருமே கிடையாது. அதனால் அங்கு நீயாக இருந்தாய். உனது உண்மையான திறமை வெளியே வந்தது. மகனே, என் முயற்சியில் தவறே செய்யாமல் வாழ வேண்டும், மக்கள் முன்னால் எப்போதும் வெற்றியாளனாக தெரிய வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் தேவையில்லாத பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்குகிறது. அதை நீ போக்க வேண்டும் என எண்ணினால் உனது கவனத்தை அடுத்தவர்கள் மீது வைக்காமல் அதை உனது இலக்கில் வை. யார் என்ன நினைத்தாலும் எதை கூறினாலும் நீ உனது இலக்கை அடைய என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு அதன் விளைவுகளை பற்றி எதையுமே அலட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. நிச்சயம் உனது பயம் உன்னை விட்டு காணாமல் போகும் என்றார் அத்துறவி.